ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் தான் வந்து மெயினாக ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் எக்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முட்டைக்கோஸ், பீன்ஸ்காய், கேரட் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது கூட போடுறதுக்கு வந்து நம்ம பூண்டு அதெல்லாம் வெஜிடபிள் சைஸ்க்கே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது அது சார் அவங்களும் சாப்பிட்ருவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுட்டு, சின்ன வெங்காயமும் அதே மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஆயில் ஊற்றி சாட்டை பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லாவே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வந்து விசில் வச்சு எடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். அது வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ்லாம். ஏன்னா சம்டைம்ஸ் சின்ன பிள்ளைங்க வந்து நடிச்சு இருந்தால் ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது வந்து சைடு வந்து நம்ம ரைஸை ஆக்சுவலாக வந்து வேக வச்சு வச்சுக்கணும். ரைஸில் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் லீஃப், நட்சத்திரப்பூ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ரைஸ் வந்து. அப்புறம் எக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டோமா. இப்போ வந்து நம்ம எக்கை வந்து பேனில் நல்லா உடச்சி போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லா வேகும். ஸோ அது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது ஒரு 1 மினிட் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து எக் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ கொஞ்சம் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ரைஸ் சேர்த்து போட்டுட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அதில் கண்டிப்பாக பெப்பர் போடணும். அப்புறம் நான் வந்து இன்னொரு பவுடர் போடலாம். அது வந்து கிராம்பு, அப்புறம் சின்னமன் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் ஸ்டார் லீஃப் சொல்லுவாங்கள்ல அது, இது 3ஐயும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வரும். அது வீட்டிலே பண்ண பவுடரும் அதுதான் இது. அப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு. பிகாஸ் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் எக்கு நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக சாப்பிடும் போது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.